அத பத்தி சொல்லுங்க. கரூராரோட வழிபாடு நடந்திருக்கா? அல்லது கரூராருடைய தியான நிலையான விஷயங்கள் இருக்கா? தியானம் செய்த இடம் இருக்கா? அல்லது கரூராரோட ஜீவசமாதி சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இங்க இருக்கா? அத பத்தி சொல்லுங்க. இது வந்து கரூரார் சித்தர் உருவாக்கி சோழர்களுக்கு அடுத்து அவரு இந்த இடத்த வந்து புனிதமா பார்த்து வழிபட்ட ஒரு இடம் இது. ஸோ ராஜராஜ சோழன் அவரு கூட இருந்தவர் தான் கரூரார் சித்தர். அவருக்கு எல்லாமே கைட் பண்ணவர் தான் கரூரார் சித்தர். ஸோ அந்த சோழ வம்சம் அந்த ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இவங்க அதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்தந்த இடங்கள்ல. அதுல கொல்லிமலையில இது பள்ளிப்படை ரொம்ப மெயினான ஒரு இடம். எங்க சோழர்கள் வந்து எங்க போரிட போனாலும் ஈவன் வந்து இலங்கை கூட சரி, இலங்கை இருக்கட்டும், மற்ற கடாரமா இருக்கட்டும், ஸோ அந்த இடங்களுக்கு அவங்க போர் புரிய போனா கூட இங்கதான் அதற்கான ஒரு ஒத்திகை வந்து நடக்கும். ஸோ அது வந்து அதனால இது ரொம்ப புனிதமா அவங்களால பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால இந்த கரூரார் சித்தர் இதை வந்து எடுத்து இதை அப்படி செக்யூர் பண்ணி ஸோ இது ஒரு வழிபாட்டு ஸ்தலமா மாத்தி இது பண்ணி வந்திருக்காரு. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.